வெல்கம் டு அவர் சேனல். மசால் வடை இல்லை பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். நாலு பங்கு துவரம் பருப்புக்கு ஒரு பங்கு கடலைப்பருப்பு சேர்த்து நான் 2 hours ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்போட 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் முழு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். பருப்பை ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பாதி உருண்டை பிடிச்சி குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற பருப்பு மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாயங்காலம் வடை பண்ணுறதுக்கு பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்ச பருப்பு இதை. இஞ்சியை தோல் சீவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 பல்லு பூண்டையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல், பிகாஸ் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. இதுவுமே ஆப்ஷனல் தான், பிகாஸ் சம்டைம்ஸ் வடையை தட்டி போடுறப்ப வடை பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட். ஏன்னா இப்போ சில்லி பவுட்ரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறதுனால சால்ட் தேவைப்படும். நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு ஃப்ளாட்டாக தட்டி நல்லா ஹாட்டான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பருப்புருண்டை செய்கிற அன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிக்குவேன். ஏன்னா அதே மாவை வச்சு குயிக் அண்ட் சிம்பிள் வடை ஈவினிங் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வடையெல்லாம் பொரிச்சிக்கிறேன். வடை இப்போ ஹாஃப் டன்னில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே நல்லா வேகிற மாதிரி டைம் விட்டு பொரிச்சிக்கலாம். வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் வந்த உடனே எடுத்துடலாம். Hope you like my video. Thank you and happy food.